வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் புர்ஜி சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி புல்காவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணவும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது போல் வித்தியாசமான ரெசிபிஸ் டக்குன்னு உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது இந்த டேஸ்டியான சப்ஜி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் சுஜித்ரா. வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. இப்போ பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சம் நம்ம வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்திருக்கோம். இதில் நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் பட்டர் சேர்த்திக்கோங்க, நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்திருக்கோம். இப்போ இதில் ஒரு 5 முட்டை போல் உடச்சி ஊற்றிருக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி இப்போ இது வந்து நம்ம ஸ்கிராம்பிள்டு எக் போல் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது போல் எண்ணெயிலே நல்லா புரட்டி கொடுக்கும்போது நமக்கு நல்ல பபிள்ஸாக சூப்பராக ஒரு பொரியல் போல் நமக்கு கிடைக்கும். இதுலேயே நீங்கள் கொஞ்சமாக குறுமிளகு சேர்த்திக்கிறதா இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லை வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஒன்று திரண்டு ஒரே பாலாக இல்லாமல் கொஞ்சம் பொடி மாஸ் போல் பொடியாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா கொத்தி விட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் சப்பாத்தியோட புல்காவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முட்டையை நம்ம இது போலவே செய்யாமல் நம்ம வந்து உடச்சி நம்ம பேக் பண்ணி எடுத்து கட் பண்ணி கூட பன்னீர் பீசஸ் போல் கட் பண்ணி கூட செய்யலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது முட்டை ரெடியானதும் இங்கே நம்ம திரும்பவும் இன்னொரு பேன் வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு இன்ச் அளவுக்கு பட்டையை 2ஆக உடச்சி இதோட சேர்த்திக்கலாம். கூடவே 2 ஏலக்காவும் 2 கிராம்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாஜீரா சேர்த்திருக்கேங்க. இது நார்மல் சீரகம் கிடையாது, சாஜீரா சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட சாஜீரா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சீரகம் கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி அதுவும் இதோடவே சேர்த்தி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கருக்க விட்டுடாதீங்க, நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 சேர்த்தா கூட போதும். நான் இங்கே ஏன் 2 சேர்த்திருக்கேன்னா அது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க முத்துக்கள் வந்து நல்லா வந்து பிஞ்சாக இருக்குது, அதனால நான் 2 சேர்த்திருக்கேன். அதுவும் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் 1 சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பெரிய வெங்காயம் 2 நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இதோடவே சேர்த்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லாவே சாஃப்ட் ஆகணும், அதாவது கருக்க விடாமல் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். அதாவது நிறம் மாறி கொஞ்சமாக கலர் மாறணும், நிறம் மாறி அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த சப்ஜிக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதே இந்த வெங்காயம் தான். அடுத்ததாக வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஈவனாக பரப்பி விட்டுடலாம். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், நம்ம மட்டன் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் இருக்கும் இல்லைங்களா, அது போல் இருக்க மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திக்கிறேன். கரம் மசாலா தூள் கிடையாது, மட்டன் மசாலா தூள் தான் நான் இங்கே சேர்த்திருக்கேன். அப்படி இல்லாட்டி சிக்கன் மசாலா தூள் கூட சேர்த்திக்கோங்க. அடுத்தது தனியா தூள் இதோடு சேர்த்திருக்கேங்க. கூடவே நம்ம குறுமிளகு தூளும் சேர்த்திருக்கோம். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடியும் இதோடவே சேர்த்திடலாங்க.
இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நமக்கு குக் ஆகி வரணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் நான் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இப்போவே நம்ம வறுத்து விட்டோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. இந்த மசாலா பொடி கருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி கொடுக்குறேன். இந்த மசாலா பொடியை நீங்கள் தனியாக கூட இது போல் தண்ணியில் கலந்து கூட நீங்கள் இது போல் வெங்காயத்தோடு சேர்க்கலாம். அதே போல் நான் எங்கள் மிளகா பொடிக்கு நான் அளவு சொல்லலைங்க. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்க, நீங்கள் வாங்கி வச்சுருக்க மிளகா பொடியோட காரத்தன்மை எவ்வளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால நான் சொல்லலை. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஆனால் நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்திருக்கேன். கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூளும் சேர்த்திருக்கேங்க. அதனால் எனக்கு எங்கள் வீட்டு காரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 2லேருந்து ஒரு 3 தக்காளியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதுவும் இதோடவே சேர்த்திடலாம். அந்த மசாலா பொடியோட பச்சை மணம் போனதும் இந்த தக்காளியை சேர்த்திட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இது போல் வதக்கி கொடுக்கலாம். நல்லா பரவலாக இது போல் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகா பொடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு நிறம் கொடுக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் சேர்க்க கிடையாது. நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகட்டும். அதுக்காக நம்ம அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் ஜாரில் இருக்க தக்காளி பழம் வந்து கழுவுன தண்ணி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல முட்டை உப்பு சேர்த்திருக்கோம். 2வது வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு இந்த கிரேவிக்கு உப்பு வேணும்னா சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் உப்பு சேர்க்கறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னடா சும்மா உப்பு போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். எனக்கு உப்பு தேவைப்பட்டனால நான் போட்டிருக்கேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் போல் இது போல் குக் பண்ணி எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாகவே எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முட்டையை, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்திடலாங்க. நான் சொன்னது போல் முட்டையை வந்து நல்லா உப்பு குருமிளகு தூள் போட்டு நல்லா அடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம கேக் டீனில் வச்சோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சோ நம்ம வேக வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பன்னீர் பீசஸ் போல் நமக்கு கிடைக்கும். அதை கூட நம்ம வந்து சின்ன சின்ன பன்னீர் க்யூப்ஸ் போல் கட் பண்ணி இது போல் செய்தோன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வைக்கிறதுக்கு டைம் பிடிக்கும். எனக்கு இப்போ வந்து நைட் டைம் ஆகிடுச்சு, லேட் நைட் ஆகிடுச்சு, இன்ஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறனால நான் இது போல் ஸ்க்ராம்பிள்ட் பண்ணி இது போல் செஞ்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் சப்ஜி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா இனி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. எனக்கு 2 பேருக்கான அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ட்ரையாக வேணும்னால நான் இது போல் செஞ்சுருக்கேங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு சப்ஜியாக நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சொன்னது போல் சப்பாத்தி புல்கான்னு இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இங்கே ஒரு டாபா ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட பட்டரை சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்கேங்க. பட்டர் வந்து மஸ்ட்டாக போட்டே ஆகணுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம். அடுத்ததாக ஒரு கொஞ்சமாக மட்டும் கசூரி மேத்தியை லைட்டாக க்ரஷ் பண்ணி இது மேலே சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான எக் புர்ஜி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட விருப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே போல் கொஞ்சம் குக் வித் சுஜியை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.